நீட் எக்ஸாம்ல காமனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை கண்டிப்பா அவாய்டும் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினை ப்ராப்பரா ரீட் பண்ணாம இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் அசர்ஷன் அண்ட் ரீசன்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அசர்ஷன் ரீசன் படிக்கும் போது ரீசன் ஆப்டா இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்க. கால்குலேஷன் எரர்ஸ் நம்ம பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில நிறையவே இன்னும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கான்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா பயாலஜில ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அட்டென்ட் பண்றதே டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ கிளியரா கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்மளால அட்டெண்டே பண்ண முடியும். அடுத்தது யூனிட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா பார்க்கணும். கொஸ்டின் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்யூஷனை ப்ராப்பரா முடிச்சிருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது கரெக்டா கொடுத்துருப்பாங்க, செகண்ட் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் மாத்திருப்பாங்க. ஸோ நீங்க சொல்யூஷன் பார்க்கும்போது அது கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். ஸோ சில்லி மிஸ்டேக்ஸ் யூஸ்வலா நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா ஆப்ஷன் ஏதாச்சும் மாத்தி OMR ஷேடிங்ல பண்ற அளவுக்கு கூட பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமான டைம் மேனேஜ்மெண்ட். OMR ஷேடிங் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் இருக்கும். அது போக பேலன்ஸ் டைம் தான் நமக்கு வந்துட்டு கொஸ்டினை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண இருக்கும். ஸோ இந்த டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணுங்க. ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பா OMR ஷேடிங் இருக்கு. 2.5 hours நம்ம மொத்த பேப்பரையும் முடிக்கணும். ஸோ இது மாதிரி நீங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம சூப்பரா பண்றதுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அடுத்த ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா BSc இன்டெகிரேட்டட் நீட் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இதை தாண்டி வேற என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.